பகவானே புஷ்பங்களுக்கு நடுவில் இருக்கார். ஜலஜாசர பிரம்மா சனகாதி கரார்ச்சிதா, தேவர்களும் பிரம்மாவும் சனகாதிகளும் பண்ணின பூஜை அது. உரமுன முகமுன சிரமுன பூஜமுன கரமுன நேத்ரமுன சரண யுகம் குண கருணத்தோ பரமானந்தோ நிரதமுபாத்யாக ராஜு நிருபாதி கூடையர்ச்சி வில்வ மல்லிகாது ஜலஜ சுமமூல பூஜல சேகோல உரமுன முகமுன கரமுன நேத்திரமுன. பகவானுக்கு நாம் புஷ்பங்களை போடுற போது அவனுடைய முகத்தில, அவனுடைய கண்களில, அவனுடைய புஜங்களில, அவனுடைய மார்பில, அவனுடைய சரணாரவிந்தங்களிலே அந்த புஷ்பங்கள் போய் விழற போது அவருக்கு என்ன ஆனந்தம். நாம் போடுகிற புஷ்பங்களை கையினால் அவனுடைய நாமத்தை சொல்லி போடுவது மாத்திரமில்ல, பாடும்படியான பாட்டு, நம் பேசும்படியான பேச்சு, அத்தனையும் நம்முடைய வாய் மலரிலிருந்து வருகிறது. அந்த வாய் மலரிலிருந்து வரும்படியான ஒவ்வொரு சொற்களும் அதுவே புஷ்பங்கள். நாம குசுமமுரு நின் அர்ச்சனையே பாட்டாகும் சொல்றார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தியாகேச பெருமான். அதே மாதிரியே ஆசைகூர் பக்தனேன் மனோபத்மமான பூ வைத்து நடுவே அன்பான நூலிட்டு ஒரு ஞானவாசம் வீசி பிரகாசியா நிற்பங்கிற. நீ போடுற புஷ்பத்திலே ஞானம்ங்கிறதான வாசனை இருக்கணுங்கிற. அப்படி பக்தி நிறைஞ்சவனான ருக்மாங்கதன் உள்ளம் அப்படியே கரைந்து கரைந்து உருகி 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 பூஜை பண்ற போது அதற்கேற்ற வழிகள். வெறும் பூஜை பண்ணினா போறாது. தினமடி அவர் கண்டு செய்யும் சிரத்தையுள்ளான், தினமடி அவர் கண்டு செய்யும் சிரத்தையுள்ளான், வண்ணகசயனையே படி சிரத்தையுள்ளான். எல்லாருக்கும் மகான்களுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம், அவர்களை உபச்சரிக்கணுங்கிறார், பாகவதால பூஜிக்கணுங்கிறார். தினமடி அவர் கண்டு செய்யும் சிரத்தையுள்ளான், வண்ணகசயனையே படி சிரத்தையுள்ளான், தன்னாலிய குமாரியல் தனிநயனத்தான் மனு கொண்டானந்தம் வடிநயனத்தான் எம்பெருமானி பெருமான் சரித்திரமே செவி குழையான் அன்பர்களது கவத்தை குழையான். உத்தமோத்தமமான தர்மங்கள் அதை பின்பற்றி வரும். நீ செய்கிற பூஜையை பின்பற்றி அடக்கம், கோபம் இல்லாமல் இருக்கிறது. மகான்களுக்கு, சிவபக்தர்களுக்கு, விஷ்ணு பக்தர்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் நமஸ்காரம் பண்றது, பகவானுடைய சரித்திரத்தை கேட்கிறது, அதை தவிர வேறு ஒன்றில்லை என்று பகவானையை நம்பி இருக்கிறது. இதையெல்லாம் செய்தவன். அப்படி இருக்கிறவனுடைய நந்தவனம் எதேஷ்டமான புஷ்பங்களை கொன்ற போது ஒரு நாள் நாரத மகரிஷி அந்த நந்தவனத்திலிருந்து புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு நேர தேவேந்திரனிடத்தில் போய் கொடுத்தார். தேவேந்திரனும் இந்திராணியும் அதை பார்த்து அதனுடைய வாசனையை கண்டு மயங்கி, இது என்ன புஷ்பம், இது எங்கிருந்து வந்தது? பூலோகத்திலிருந்து. பூலோகத்திலையா? பூலோகத்திலேயா இந்த புஷ்பம்? ருக்மாங்கத மகாராஜன் பக்தியோடு வளர்க்கும்படியான நந்தவனம். அப்படியா? தேவேந்திராணி கேட்டால், இனிமேல் அந்த புஷ்பங்கள் எனக்கு வேண்டும். அவ்வளவுதான். இந்திரன் கந்தர்வர்களை அனுப்பி அந்த கந்தர்வர்கள் நந்தவனத்திலே, ருக்மாங்கதனுடைய நந்தவனத்திலே புஷ்பிக்கும்படியான புஷ்பங்களை எல்லாம் பறித்து கொண்டு போனார்கள். நாளுக்கு நாள் நந்தவனத்திலே புஷ்பங்கள் கிடைக்கல. இந்த ருக்மாங்கதனுடைய பூஜைக்கு புஷ்பங்கள் இல்லாமல் ஏன் நந்தவனத்திலே நேற்று பூத்த புஷ்பங்கள் மறுநாள் காலையிலே கிடைக்கிறே, யாரோ ராத்திரியிலே வந்து களவாடுகிறார்களே, கண்டுபிடிங்கிற போது கண்டுபிடிச்சால் யாரும் கண்ணுல படல. அந்த நந்தவனத்தினுடைய கோடியிலே ஒரு முனிவர் உட்கார்ந்து இருந்தார். அவரை போய் கேட்டார்கள், ஐயா, ஒரு கள்வன் வந்து ராத்திரி எல்லாம் பறிக்கிறானா,
கல்வனா? பூவை பறிக்கிறானா? கல்வன் இல்லையா, கந்தர்வர்கள் பறிக்கிறார்கள். என்ன செய்கிறது? அரசனுடைய உத்தரவு. ஒண்ணு செய்யலாம், கந்தர்வர்கள் பறிக்கிற பொழுது அவர்களை அரசனிடத்தில் பிடித்துக் கொடுங்க. ஆனா கந்தர்வர்களை பார்க்க முடியலையே, எங்களாலே பார்க்க முடியா செய்யலாம். துர்வாசனை, கெட்ட வாசனை எங்கேயாவது இருக்குமானால் தெய்வத்தன்மை போய்விடும். தெய்வத்தன்மை நமக்கு வரணுமானால் அதனாலதான் வீட்டிலே சாம்பிராணி இன்னும் நல்ல அகரு ரூபத்தை எல்லாம் ஏத்துறோம். ஏன்னா மற்ற வாசனைகள் இருக்கிற போது தெய்வத்தன்மை வராது. அதனால் கண்ணங்கத்திரி போன்றதான துர்வாசனை உள்ளதான செடிகளை கொளுத்தி அதனுடைய வாசனை கலப்புங்கள். அந்த புகையிலே கந்தர்வர்கள் ஆப்பட்டுக் கொள்வார்கள். அப்படியே கந்தர்வர்கள் ஆப்பட்டு கொண்டார்கள். தேவலோகம் போக முடியாமல் அரசனிடத்திலே கொண்டு போய் நிறுத்துற பொழுது, யார் நீங்கள், ஏன் என் நந்தவனத்திலே களவாடினீர்கள்? ஐயா, நாங்கள் கந்தர்வர்கள், இந்திரனுடைய ஆணையினாலே இதை செய்கிறோம். கந்தர்வர்களா? கந்தர்வர்கள்னா மனுஷனை காட்டிலும் 100 மடங்கு புண்ணியம் பண்ணினவர்கள். உங்களை பிடித்து வந்தார்களா? ஐயா, மன்னிக்க வேண்டும், தெரியாமல் நடந்து விட்டது. நீங்கள் புண்ணியசாலிகள், உங்களை சிறை பிடிக்கப்படாது, தயவு செய்து மன்னித்து விடுங்கள். நீங்கள் போகலாம், நீங்கள் தேவலோகத்துக்கு போகலாம். அதை விடுவீங்களா? ஐயா மகாராஜா, எங்களால் இனி போக முடியாது. இங்கே பூமியிலே ஆப்பிட்டுக் கொண்டோம். கண்ணங்கத்திரி செடியினுடைய புகையிலேயே நாங்கள் சிக்கி எங்க தெய்வத்தன்மை போய்விட்டது. இப்ப என்ன பண்ணலாம்? நாங்கள் எப்படியும் தேவலோகம் போகணுமானால் உங்க நாட்டிலே யாராவது ஏகாதசி விரதம் அனுஷ்டானம் பண்ணி இருந்தால் அந்த ஏகாதசி விரதத்தினுடைய புண்ணியத்தை எனக்கு தானம் பண்ண சொல்லுங்க, அதனால் நான் தேவலோகம் போவேன். ஏகாதசியா? விரதமா? அது யாருக்கும் தெரியாது, யாரும் அறிஞ்சதில்லையே. மந்திரி விசாரி. அப்ப சொன்னார்கள் கந்தர்வர்கள், தெரியாத போனாலும் ஒன்று செய்யுங்கோ. ஏகாதசிக்கு முதல் நாள் தசமி, தசமி ராத்திரியோ அல்லது ஏகாதசியோ பட்டினி கடந்தவர்கள், ஏகாதசி ராத்திரி தூக்கம் இல்லாமல் இருந்தவர்கள், ஒரு நாள் தூக்கம் இல்லாமல் பட்டினி கடந்து அந்த ஏகாதசியா இருந்தால் அவளுக்கு தங்களை அறியாமலே புண்ணியம் போகும். அப்படி யாராவது உங்க நாட்டிலே அந்த ஏகாதசி, இப்போ ஏகாதசி வந்தது, இந்த ஏகாதசியிலே தூங்காமல் சாப்பிடாமல் இருந்தால் அவளுக்கு அந்த புண்ணியம் வந்திருக்கும். அந்த புண்ணியத்தையாவது எனக்கு கொடுங்கள் என்று சொல்ற பொழுது மந்திரிகள் தேடினார்கள், கண்டுபிடித்தார்கள். அந்த அரண்மனையிலே ஒரு வேலைக்காரி, அவள் தன்னுடைய மருமகளிடத்திலே கோவித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்து முதல் நாள் தசமி அன்னைக்கு ராத்திரி சாப்பிடாமல், மறுநாளும் கோபத்தோடு கூடவே ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாமல், தெய்வமே என்னை இப்படி படைச்சியே, இப்படி ஒரு மருமகள் வைத்து வாய்த்தாலே, நான் என்ன பண்ணுவேன், என்னை திண்டாட வச்சியே, ஏ பகவானே பகவானே என்று கற்றிக்கொண்டு ஏகாதசி அன்னைக்கெல்லாம் சாப்பிடாமல் அன்னைக்கு ராத்திரி தூங்காமல் தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த மருமகள், அந்த பிள்ளை, இவளுடைய சொந்த பிள்ளை, தாயாருடைய கஷ்டத்தை தெரிந்து ஓடி வந்து அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவளை தன் வீட்டுக்கு அழைத்து போய் 2 நாள் பற்றி இறந்த தாயாருக்கு துவாதசி விடியற்காலையிலே சமையல் பண்ணி சாப்பாடு போட்டான். அந்த பெண்மணி ஒன்றும் அறியாதவளாயிருந்தாலும் ஏகாதசி விரதத்தினுடைய பலனை அடைஞ்சால் கூப்பிடுவார்கள். மா, நீ ஏகாதசி விரதத்தினுடைய பலனை இந்த கந்தர்வனுக்கு கொடு. அவ பார்த்தால், ஓ இதுக்கு இவ்வளவு பலன் இருக்கா, அதை நான் கொடுக்கணுமா? அது எப்படி கொடுப்பேன்? அம்மா, முழுக்களும் கொடுக்க வேண்டாம்மா, பாதி நீ வச்சுக்கொள், பாதியையாவது கொடு. அப்படி பாதியை கொடுக்கறதுலயே கந்தர்வர்கள் போனார்கள். ராஜா பார்த்தான், என்ன இது, யாரிடத்துல போய் கேட்பேன், இப்படி ஒரு விரதம் இருக்கா, நான் என்ன செய்வேங்கிற போது சவுனகர்ங்க ரிஷி வந்தார். அவரை போய் கேட்டான், மகரிஷி இப்படி கந்தர்வர்கள் சொன்னார்கள், அது ஏகாதசியினுடைய பெருமையை நீங்க சொல்ல வேண்டும். ஹரிதின சமபோஷாதி प्रोक्तवर्गेण जन्तुः न दिशति पुनरन्तः गर्भगोलौ जनल्याः बहुदुरित समेत कमरगल्वितोऽपि व्रजति पदमनन्तौ लोकनाथस्य विष्णोः पदमनन्तं व्रजति.
மகாராஜா இந்த ஏகாதசி விரதத்துக்கு ஹரிதினம் பேரு. இது பகவானிடத்திலிருந்து உண்டான யோகமாயா சக்தி. புரஹரண சமயே முரணை ஜெயிப்பதற்காகவே மகாவிஷ்ணு புறப்படுற பொழுது யோக நித்திரையில் இருந்தார். அவர் நித்திரை நீங்கி போவதற்கு முன்பாகவே அவருடைய உள்ள கருத்தை அறிந்தவளான அவருடைய நித்ரா யோகமாயா சக்தி நேர எழுந்து வந்து, பிரபோ என்ன வேணும், நீங்கள் சிரமப்பட வேண்டாம், நான் போகிறேன் என்று அந்த யோகமாயா சக்தி முரணோடு யுத்தம் பண்ணி அவனை ஜெயித்து விட்டு திரும்பி வந்தாள். அவள் திரும்பி வரபோது 11வது நாள், அமாவாசையிலிருந்து 11வது நாள். பெண்ணே யோகமாயே, எனக்காகவே நீ இந்த முரணை ஜெயித்து வந்ததனால் என்ன வேண்டும், உனக்கு கேட்ட வரனை கொடுக்கிறேன். அப்பொழுது அந்த தேவி சொன்னாள், இந்த தினத்தையும் கிருஷ்ணபட்சத்திலே வருகிறதான என்னுடைய 11வது தினத்தையும் இதை விசேஷமாய் ஜனங்கள் ஹரிதினமாய் கொண்டாட வேண்டும். ஹரிதினமாய் கொண்டாட வேண்டும் என்றால் உபவாசம் இருக்க வேண்டும். உங்களுடைய சரித்திரத்தையும் உங்களுடைய பெருமையும் பாட வேண்டும். யோகமாயா ஏகாதசி நபி ஹரிதின சமபோஷாத். முதல் நாள் 10வது நாள் தசமி. தசமி இன்னைக்கு ஆகாரம் சாப்பிடப்படாது, ஒருவேளை தான் சாப்பிடணும். தசமியாம் ஏகபுக்தம். ஏகாதசி இன்னைக்கு உபவாசம். உபவாசம் என்றால் உபசைவயோகோ வாசம் உபவாசம். உபவாசம் என்றால் வெறும் பட்டினி எடுக்கிறது மாத்திரமில்லை. இப்ப எத்தனையோ பேர் பட்டினி எடுக்கிறா, வியாதி ஜெயில போட்டிருக்கான், பட்டினி எடுக்கிறான், இவெல்லாம் உபவாசம் ஆகுது. நீ ஆகாரம் இல்லாமல் இருந்து பகவானை நினைக்கணும். பகவானுடைய நினைவிலேயே அவனுடைய பக்கத்துல உபசமீப வாசம், அதான் உபவாசம். அப்படி பகவானையே நினைத்துக்கொண்டு ஆகாரம் இல்லாமல் ஏகாதசி அன்னைக்கு 60 நாழிகை இரவு பகல் பகவானையே நினைச்சுக்கிண்டு ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிடு, பகவானையே நினைச்சுக்கிண்டு அவனுடைய கதையை கேட்டுக்கொண்டு மறுநாள் துவாதசி சூரியோதயத்துக்கு முன்பாகவே ஸ்நானம் பண்ணி துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டு ஆகாரம் பண்ணுவது பாரணை. அந்த துவாதசி அன்னைக்கு பகலில் தூங்கப்படாது, ராத்திரியிலும் ஆகாரம் பண்ணப்படாது. இப்படி ராத்திரௌ ஜாகரணம் கிருத்வா ஹரி கீர்த்தன சமபோஷாத் கதா ஸ்ரவணே நவஸ்யாது. இப்படி யாரு இருக்கிறானோ அவனுக்கு ஜென்மாவிலே பண்ணின பாபங்கள் போகும். ஒருத்தன் பட்டியலை இறக்க முடியல, வயதாகி விட்டது, உடல் நலம் சரியில்லை, அவன் என்ன பண்ணுவான்? அப்படி இருக்கிறவன் தான் ஒரு அளவு குறைக்கலாம் ஆகாரத்தை. பால், மாவு, பஜக, பிஷ்டக, பழம், பழம் ஏதோ ஒரு அளவு கொஞ்சம் சாப்பிடலாம். கிழங்கு, பழம், பால் இவைகளை கொஞ்சம் சாப்பிடலாம். அது எதுக்காக? அவனால் முடியவில்லை என்பதற்காக. ஆனால் முழுமைய உபவாசமாக இருக்கிறது என்பது பெருமை உள்ளது. அது ஹரிதினம் என்று கொண்டாட வேண்டும் சொன்ன உடனே மகாராஜா தீர்மானம் பண்ணினான், தண்டோரா போட்டான். இந்த ராஜ்யத்தில் இருக்கபடியான ஒவ்வொரு பிரஜைகளும் 8 வயசிலிருந்து 80 வயசுக்குள்ள இருக்கிறவர்கள் எல்லாருமே ஹரிதினோபவாசமாகினான், 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 ஹரிபுரவாகினான், ஹரிதினோபவாசமாகினான். எல்லாருக்கும் உத்தரவு, யாரும் அன்றைய தசமி ஒருபொழுது